நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய சைவ ஸ்தலங்கள், அதே போல அம்பாளுடைய திருத்தலங்கள் எல்லாமும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த விதத்துல சமீபமா நம்ம 108 திவ்ய தேசங்களை பற்றி தான் பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு திவ்ய தேச யாத்திரை போல அந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமையை பார்த்து கொண்டே வருகின்றோம். நினைக்கலாம், ஒரு நாளுக்கு ஒரு திவ்ய தேசம் தான் சொல்லணுமா, சின்ன சின்ன சரித்திரங்களா இருக்கும் பொழுது 2-3 கூட சேர்த்து சொல்லலாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரலாம். ஆனா இதை எப்படி சொல்லுவது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சாப்பாடு நமக்குள்ள போன உடனே அடுத்து எதையாவது கொண்டு வந்து திணிச்சா நமக்குள்ள அது இறங்குமான்னா இறங்காது. முழுமையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகணும் இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த வேளைக்கு வரும் பொழுதுதான் திரும்ப உணவே நமக்கு பிடிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது யாத்திரைகளும் அதே போலதான். நம்ம எல்லாரும் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு யாத்திரை அப்படின்னு கிளம்பினோம்னா புளியோதரைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே சமயம் ஒரு நாள்ல எப்படியாவது 4-5 நம்ம பார்த்து விட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த பெருமாளை அனுபவிக்கும் பொழுது முழுமையா அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேல வேறொன்று வேண்டும்ங்கிற எண்ணம் கூட பல நேரத்துல நமக்கு வராது. எப்படி நமக்கு சாப்பாடு முழுமையா இருந்ததுன்னா அடுத்த பிடி உள்ள போகாதோ, அது எப்போ உள்ள போய் எல்லாம் சரியானதோ அப்புறம் தான் அடுத்த பிடி நமக்கு வேண்டும். அது மாதிரி தான் கோவில்களுக்கு நாம் யாத்திரை செல்வதும். அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு திருக்கோவில் அந்த தெய்வத்தை ஸ்மரிப்பது அப்படிங்கிறது போல இந்த ஒரு வைணவ திவ்ய தேசங்களின் பெருமையை நம்ம பார்த்துட்டே வருகின்றோம். அந்த விதத்துல சோழ நாட்டு திருப்பதிகளாயாச்சு, நடுநாட்டு திருப்பதிகளை தரிசித்தோம். தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களையும் நாம் தரிசித்து முடித்து மலை நாட்டுக்குள்ளத்தான் நம்முடைய யாத்திரையானது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது 13 திவ்ய தேசங்கள். 13 திவ்ய தேசங்கள்ல 9 திவ்ய தேசங்கள் முடிந்து இன்றைய தினம் 10வது திவ்ய தேசத்துக்குள்ள நம்ம நுழைய இருக்கின்றோம். மலை நாட்டு வரிசையில 10வதாக இருக்கு. திவ்ய தேச பட்டியல்ல 74வது திவ்ய தேசமாக இருக்கின்றது. சோழ நாடு, பாண்டிய நாடு, மலை நாடு, இப்படி ஒவ்வொன்றும் எதனால் பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா நம்ம யாத்திரை செய்வதற்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பிரிச்சு அப்படி பார்க்கறது. ஒருவேளை இது நிறையா இருக்கே, இது கம்மியா இருக்கே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வரவே வேண்டாம். சோழ நாட்டுல இதெல்லாம் இருக்கா, அந்த பக்கம் போகும் பொழுது அந்த திவ்ய தேசங்களை ஒன்றொன்றா தரிசிப்பதற்கு நமக்கு சரியாக இருக்கும். அதற்கு தான் அப்படி பிரிச்சு சொல்லுவது. அப்படி மலை நாட்டு திவ்ய தேசங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைவு செய்து கொள்ளலாம். ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் நமக்கு இருக்கின்றார்கள்னு தெரியும். வைணவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அவர்களுக்கு உண்டு. வைணவத்துல மட்டும் கிடையாது, தமிழ் மொழியிலும் கூட ரொம்ப தள்ளவே முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு பங்கை நமக்கு அளித்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எந்தெந்த திருத்தலத்திற்கு சென்று எந்தெந்த பெருமாளை தங்களுடைய அமுதமான தமிழினால் வாக்கினால் மங்களாசாசனம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட திருத்தலங்களை நாம் வைணவ திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கின்றோம். இந்த வைணவ திவ்ய தேசங்கள் 108 அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுல கிட்டத்தட்ட 72 திருத்தலங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த 72 திருத்தலங்களும் ஒவ்வொரு பகுதியில இருந்துருக்கு. முதல்ல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40 திவ்ய தேசங்களை பார்த்தோம். அடுத்தாப்புல நடுநாட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்லக்கூடிய 2 திவ்ய தேசங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ மலை நாட்டுல இருக்கக்கூடிய 13 திவ்ய தேசங்கள்ல ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பதும் மலை நாட்டை சேர்ந்த ஒரு திவ்ய தேசம்தான். இந்த மலை நாட்டு திவ்ய தேசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேரள பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்களை மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய வழிமுறைகள், அதாவது இறைவனுக்கு பூஜைகள் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டான முறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் கேரளாவில் இருக்கிறதுக்கும் சற்று வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கின்றது.
கோபுரங்கள் அப்படிங்கறத எடுத்துட்டாலே முதல்ல நமக்கு தெரியும். நம்ம தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற கோபுரம் வேற மாதிரி, மலையாள பிரதேசங்கள்ல போய் பார்த்தா எல்லா கோவில்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கோபுரம் தான் இருக்கும். அது ராஜகோபுரமாக 7 நிலைகளோடு இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது 1-2 கோவில்கள் மட்டும்தான் கேரளால. ஆனா முக்கால்வாசி கோவில்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது ஒரு மாடம் போல, அழகான கூரை கோபுரம் என்று சொல்வது போல ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரம்யமா இருக்கும். அதோட பச்சை பசேர்னு எங்கு பார்த்தாலும் பசுமை சூழ்ந்து இருக்கக்கூடியது கேரளாவை சேர்ந்த அத்தனை திவ்ய தேசங்களுக்குமே ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எந்த ஒரு திவ்ய தேசத்தை எடுத்துட்டாலும் இந்த புழை என்று சொல்லக்கூடியது நமக்கு தீர்த்தம் அப்படின்னா கேரளால அந்த ஜலத்தை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு பக்கம் மரங்கள் எவ்வளவு உண்டோ அத்தனை ஜலம் எங்கு பார்த்தாலும் இருக்கும், நதிகள் பிரவாகமாக ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி நதி தீரத்துல அதே போல தீர்த்தம் பாரத புழைன்னு சொன்னோமே, அந்த பாரத புழையின் தீரத்துல இப்படி நிறைய திவ்ய தேசங்கள் கேரளால இருந்துருக்கு. அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல பூஜை செய்யக்கூடிய முறையும் அந்தந்த கோவில்ல அங்கு இருக்கக்கூடிய அந்த கேரளாவை சேர்ந்த மலையாள நம்பூதிரிகளோ மலையாள அந்தணர்களோ அந்த இடத்துல அவர்களுக்கென்று எப்படி விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாதிரி ஒரு பூஜா விதானங்களை அவர்கள் செய்து வருவது வழக்கமாக இருக்கு. இப்ப நம்ம கோவில் எல்லாம் போனா நமக்கு தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், குங்குமம் கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது, இதெல்லாம் நம்முடைய திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த திவ்ய தேசங்கள்ல போகும் பொழுது வாழை இலையில சந்தன பிரசாதங்கள் எல்லாம் நமக்கு தரப்படுகின்றது. அவ்வளவையே பெருமாள் கோவிலா இருந்தா கூட சில திவ்ய தேசங்கள்ல விபூதி கூட கொடுக்கப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு வாழை இலையில புஷ்பங்கள், துளசி இவை எல்லாவற்றையும் வைத்து அப்படி நம்ம கையில போடுவா. அதே போல நான் முதலியே சொன்னதுதான், ஈர வஸ்திரத்தை அணிந்தபடித்தான் அங்கிருப்பவர்கள் எல்லாருமே கைங்கரியத்தை செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருந்துருக்கு. ஆனால் கூட பெருமாள் ஆழ்வார்களுடைய வாக்கில் இருந்து அமுதமாக தோன்றி அந்த ஆழ்வார்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். அப்படி அந்த இறைவனே பாசுரமாகவும் இருக்கின்றான். பாசுரம் யாரை பற்றி பாடப்படுகின்றது என்று பார்த்தால் அதுவும் அந்த பெருமாளாகத்தான் இருக்கின்றது. இது எப்படி சொல்வது அப்படின்னா, சர்வம் விஷ்ணுமயம் என்று சொல்வது போல வாக்கில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவனே, அந்த வார்த்தைகளை தருவதும் அவனே. யாரை பற்றிய வார்த்தைகளாக இருக்குன்னா அதுவும் அவனை பற்றி இருக்கின்றது. அப்படி சர்வம் விஷ்ணுமயம் என்று சொல்லக்கூடிய பெரும் தாத்பரியத்தை நமக்கு பல திவ்ய தேசங்களும் ஆழ்வார்களுடைய சரித்திரங்களும் நாம் பார்க்கும் பொழுது உணர முடிகின்றது. அவ்விதத்தில் மலையாள திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்னங்கிறத பார்த்தோம். அதே போல ரொம்ப ஐஸ்வர்யமான இடம்ங்கிறதும் தெரியும். யானைகள் அதிகமா இருக்கக்கூடியது, கஜங்கள் எங்கு அதிகமா இருக்கின்றதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. அவர்களுக்கு எந்த காலத்திலும் அவர்களுக்கு இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சாமானியத்துல நடக்காது. எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தோடையே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி மலையாள திவ்ய தேசங்கள், இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தா 13 க்ஷேத்திரங்கள் உண்டு. இந்த 13 க்ஷேத்திரங்கள்ல தான் ஒன்றொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்றைய தினம் பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருவன்வண்டூர் அப்படின்ட்டு பெயர். திருவன்வண்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய பெயர் எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சரித்திரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமாளுடைய திருநாமம், தாயாருடைய திருநாமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து விடலாம். பெருமாளுக்கு இங்க என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா பாம்பனையப்பன் அப்படின்ட்டு பெயர். இவருக்கு கமலநாதன்கிற திருநாமமும் இருக்கு. மேற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கின்றார். தாயார் கமலவல்லி நாச்சியார். எல்லாருக்கும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், தனிக்கோவில் நாச்சியார் அப்படிங்கிறது இங்க கிடையாது. வக்ஷஸ்தலம் திருமார்பிலேயே இருந்தபடி பெருமாளோடு சேர்ந்து தாயார் நமக்கு அனுகிரகம் செய்வது இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக இருக்கின்றது. அதே போல விமானம் வேதாலய விமானம்னு பெயர். தீர்த்தம் பாபநாச தீர்த்தம், பம்பா தீர்த்தம். அதே போல காட்சி யாருக்குன்னு பார்த்தா மார்க்கண்டேயர், நாரத மகரிஷி, இப்படி எல்லாருக்கும் காட்சி கொடுத்த ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருந்துருக்கு. சரி, திருவன்வண்டூரை எந்த ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆழ்வார் தான் பாடியிருக்கார்.
நம்மாழ்வாருக்கு இங்க பெருமாள் காண்பித்த குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரக்ஷஸ்தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரக்ஷணஸ்தைரியம் அப்படின்னு சொல்லுவது. அதாவது ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு தீர்மானமா இருப்பார் பெருமாள். நீ என்ன பண்ணினாலும் சரி, சரணாகதி அடைஞ்சுட்டியா, ஒன்னு நான் ரட்சித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசயமானதை தான் நம்மாழ்வாருக்கு பெருமாள் இந்த திவ்ய தேசத்துல ஆனந்தமாக காண்பிக்கின்றார். அப்படி நம்மாழ்வார் பாசுரங்கள் பாடிய இந்த திருத்தலம் திருவன்வண்டூர்னு திருநாமம் எப்படி வந்தது? இப்போ திரு பாண்டவனூர், பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்துல புனருத்தாரணம் பண்ணினா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு திருத்தலத்தை பத்தி. அந்த விதத்துல நகுலன் புனருத்தாரணம் செய்த திருத்தலம் தான் இந்த திருவன்வண்டூர். பாண்டவன் ஊர் அப்படிங்கிறதுனால திரு பாண்டவனூர் அப்படிங்கிறது மருவி இந்த பாண்டவன் அப்படிங்கிறது வண்டூர், வன்வண்டூர் அப்படின்னு மாறித்து அப்படின்னும் சொல்லலாம். மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது திருவன் அப்படின்னா என்ன? திருவை உடையவன் திருவன். திருவை உடையவர் யாரு? சாக்ஷாத் பெருமாள் தான் இல்லையா? அப்படி திருவன் உண்டு, இந்த இடத்துல உண்டு. திருவன் உண்டு ஊர். இந்த உண்டு ஊர், உண்டு ஊர், வன் உண்டு ஊர், வன் வண்டு ஊர் அப்படிங்கிறது வன்வண்டூர்னு இன்னைக்கு மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். திருவன் வண்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் சரித்திரம் எப்படி போறது அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவருக்கு 4 புத்திரர்கள் உண்டு. இந்த 4 புத்திரர்கள் பார்க்கும் பொழுது சனகன், சனத்குமாரர் முதலியானவர்கள் எல்லாம் அவருக்கு புத்திரர்களாக இருக்கின்றார். பிரம்மா என்ன பண்ணினார்? இந்த 4 புத்திரர்களையும் தனக்கு உதவி புரியும்படி அழைக்கிறாராம். எதற்காக உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவர் தானே படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். இந்த படைப்பை நிகழ்த்துவதற்கு, படைக்கும் தொழிலை சற்று சௌகரியமாக செய்வதற்கு இவர்களும் துணை இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா வேலை சற்று லகுவாக இருக்குமே அப்படின்னு நினைச்சாராம். அப்ப இந்த 4 பிள்ளைகளை கூப்பிட்ட பொழுது 4 பிள்ளைகளும் ஒரு சேர எங்களால் அதற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார்களாம். எதனால் வர முடியாதுன்னு சொன்னார்கள் தெரியுமா? ஏன்னா இதற்கு முன்னாடியே நாரத மகரிஷி இவர்களை கூப்பிட்டு உபதேசங்களை செய்கின்றார். பலவிதமான உபதேசங்களை செய்யும் பொழுது அவர் சொல்லிட்டார், நீ பாட்டில படைக்கிற தொழில் அது இதுன்னு அங்க எங்கேயாவது போக வேண்டாம், நமக்கு எது முக்கியம்? பிரம்ம தியானம்னு சொல்லக்கூடியதுதான் முக்கியம். அதனால அந்த பிரம்ம தியானத்தை நோக்கி நம்முடைய எண்ணங்களை செலுத்துவோமாக அப்படின்னு நாரத மகரிஷியினுடைய ஒரு உபதேசமானதை ஆழ்ந்து கவனித்த இந்த 4வருமே அதற்குள்ளே தங்களை மூழ்கி அந்த பிரம்ம தியானத்தினுடைய ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால அப்பாவான பிரம்மா கூப்பிட்ட போதே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். வாஸ்தவத்துல முதல்ல அப்பா கூப்பிட்டு அப்பா சொல்லி முடியவே முடியாதுன்னு சொன்னது யாருன்னா பிரம்மாவினுடைய புத்திரர்களே தான். அப்போ சிருஷ்டி பண்ணணும், அந்த சிருஷ்டிக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு கூப்பிட்டப்ப அந்த பிள்ளைகளே வரமாட்டோம் என்று சொல்றது, ஹாஸ்யமாக சொல்லுவது இதெல்லாம். அந்த மாதிரி இப்போ பிரம்மா யோசிச்சார், இத்தனை தரம் கூப்பிட்டு இந்த பிள்ளைகள் வராததுக்கு காரணம் என்ன? எல்லாம் நாரத மகரிஷியினுடைய வேலை தான் இல்லையா? நாரத மகரிஷியினுடைய பெருமை என்ன? தியாகராஜர் கீர்த்தனையில பாடும் பொழுதே நாராயண நாமமுலனு பாராயணமுனరించుచు நாரத முனி வெடலின சுகுணாதி சயன வினரே அப்படின்னு பாடுகின்றார். நாராயண நாம பாராயணம், எந்நேரமும் நாராயண நாமத்தை பாராயணம் செய்யக்கூடியவர் நாரத மகரிஷி. அப்படிப்பட்ட நாரத மகரிஷிய பிரம்மதேவர் பார்த்து அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம். என்ன சாபத்தை கொடுக்கிறார்? எப்ப பார்த்தாலும் திரிலோக சஞ்சாரியாகத்தான் நீ இருக்க போற அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாராம். நாரத மகரிஷி பார்த்தார், இது என்னடா இது, நம்ம ஒரு இடத்துலயே இருக்க முடியாதபடிக்கு திரிலோகத்தை சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கணுங்கிற மாதிரி பிரம்மதேவர் நமக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரே, இப்ப இதுல இருந்து நமக்கு யாருக்கிட்ட போய் முறையிட்டால் விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரம்மாவுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்ப்போம். யாரு பிரம்மாவுக்கு அப்பா? சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அவருடைய தொப்புள் கொடியில் இருந்து உதித்தவர் தானே பிரம்மதேவர். அதனால பிரம்மாவுக்கே பிரதமஜன் அப்படின்ட்டு பெயர், முதலில் ஜனித்தவர் அப்படிங்கிறதுனால பிரதமஜன் அப்படின்னு பிரம்மாவுக்கு பெயர்.
அப்ப பிரம்மாவினுடைய அப்பா கிட்ட நம்ம போயிடுவோம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். திருவன்வண்டூர்ல வந்து பெருமாளை சரணடையறாராம். பெருமாளை சரணடைந்து எங்க அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார், அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பில்லையா? அதனால அந்த சாபத்துல இருந்தும் எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும். தாங்கள் தங்களுடைய அற்புதமான அந்த ரூபத்தை எனக்கு இந்த இடத்துல காண்பித்தருள வேண்டும், சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க பெருமாள் பிரத்யட்சமா இவர் முன்னாடி தோன்றினாராம். தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது புராணங்கள் எல்லாவற்றையும் எழுதணும், அதற்கு அனுகிரகம் செய்யணும் என்று சொல்ல கிட்டத்தட்ட 4000க்கும் மேல ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான புராணம் நாரதீய புராணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாரத மகரிஷி இயற்றுகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய சாபத்தில் இருந்தும் அவருக்கு விமோசனத்தை பெருமாள் தருகின்றாராம். மற்றொரு சரித்திரம், மார்க்கண்டேய மகரிஷியை பத்தி நம்ம பார்த்தோம். மார்க்கண்டேயர் ஒரு சமயம் உலகம் முழுக்க பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டாராம். அப்படி தவம் செய்த பொழுது பெருமாளுடைய மூக்கு வழியாக உள்ள போய் எல்லா உலகத்தையும் அவர் கண்டார் அப்படின்னு ஒரு சரித்திரம் உண்டு. அதுவும் இந்த க்ஷேத்திரத்துல தான் நடந்ததாம். இப்படி பல விசேஷங்கள் கொண்டது இந்த திருத்தலம். பாம்பனைநாதன் அவருக்கு பெயர்னு பார்த்தோம். பாம்பனைனா படுத்துட்டு இருக்கிற பெருமாள் கிடையாது, பாம்பு அணையா கொண்ட பெருமாளானா இல்ல, பம்பா நதி இருக்கு இல்லையா, அந்த பம்பா அணைத்து கொண்டு செல்கின்ற பெருமாள், பம்பா அணைந்த நாதன் அப்படிங்கிறதுனால தான் பாம்பனைந்த நாதன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு திருநாமம். அப்படிப்பட்ட பாம்பனை நாதனுக்கு நாம் திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.